இறங்கடி கீழே. நான் உன் புருஷங்கிறது உண்மைனா இனிமே நீ இந்த பொம்பளை கிட்ட வேலை செய்யக்கூடாது அப்படின்னு எங்க முதலாளி சொல்லியிருக்காரு. இறங்கடி. இறங்குன்றேன்ல. ஏய், உனக்கு கல்யாணம் ஆகலன்னு சொன்னேன். அப்படி சொன்னாதானே நீ வேலை கொடுப்ப. அதனாலதான் போய் சொன்னா. நான் தான் போய் சொல்ல சொன்னேன் அப்போ. ஆனா இப்போ எப்ப என் முதலாளிய சந்தேகப்பட்டு நீ போலீஸ்ல காட்டி கொடுத்தியோ இனிமே இவ உன்கிட்ட வேலை செய்யக்கூடாது. ஏன்னா நான் ரொம்ப ரோசமானவன். ஏய் இறங்கடி. அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா. வாடி வாடினா. ஒரு நிமிஷம். யாரா நீ? யாரா நீ? அம்மா வணக்கம். நீ லைசென்ஸ் இருக்கா? மேடம் நம்ம காசி மேடம். நம்ம காசியா? சாரி மேடம். உங்களுக்கு ஒரு மேட்டர் தெரியுமா? டிரைவரும் கடவுளும் ஒண்ணுங்க. மகாபாரதம் படிச்சதுல அர்ஜுனனுக்கு கண்ணன் தேர் ஓட்டினான். அவன் கடவுள். ஆனா இப்ப தேர் ஓட்ட முடியாது, ஏன்னா டிராபிக் ஜாம் ஆயிடும். அதனாலதான் தேருக்கு பதில் கார் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. நீங்களும் கடவுள் தாங்க. தேர் ஓட்டுற கடவுள் இல்ல, கார் ஓட்டுற கடவுள். போங்க போய் வண்டி எடுங்க போங்க. இல்லைங்க, எனக்கு கடவுளை விட தாலி தாங்க முக்கியம். கழுத்துல தாலியா இல்ல? அது வேலைக்கு வரும்போது கழட்டி வச்சிரும். அப்புறம் திரும்ப வீட்டுக்கு வந்ததும் நான் கட்டி விடுவேன் அம்மாக்கு பயந்து. நிறுத்தியா? இதனை கல்யாணம் பண்ணுவோமா? எல்லாம் வீட்டுல போய் கட்டிக்க. அப்போ வண்டி எடுக்க முடியாது. முடியாதுங்க. முடியாது. ஐயோ என் லைசென்ஸ் கேச்சிட்டீங்களே. இனிமே என்ன வேலைங்க செஞ்சு பொழைக்கிறது? அவங்க ஐயாவுக்காக தானே வேலையை விட்ட. அவங்க ஐயா வீட்டுல போய் 10 பாத்திரம் தேய்ச்சி பொழைச்சுக்க போ. 10 பாத்திரமா? 10 பாத்திரம் தேய்க்க கஷ்டமா இருந்தா 9 பாத்திரம் 8 பாத்திரம் தேய்ச்சி பொழைச்சுக்கமா. நாங்க எப்படியோ பொழைச்சுக்கிறோம். ஒரு 50 ரூபா கடனா கொடுத்தீங்கன்னா இறங்குனதை ஏத்திக்குவேன். அந்த கத்தி எத்தனை தரேன். வேண்டாங்கண்ணா. பாடி இந்தா கவரை பத்திரமா வச்சுக்க. ஓ நானே கடைக்காரன் என்கிட்ட போய். என்னது? குடிங்க. என்னங்க இது பிச்சைக்காரங்களுக்கு போடுற மாதிரி போடுறீங்க? பிச்சைக்காரனுங்களே இவ்வளவுதான் போடவே மாட்டாங்க. இந்தாங்க உங்ககிட்ட வாங்கின 50 ரூபா கடன் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்க. ஐயோ இதெல்லாம் வேணாங்க. ஐயோ கடன் அன்பை கெடுக்குங்க. அதெல்லாம் கெடல, அன்பு இருக்கு. உங்களுக்கு இல்லைங்க, எனக்கு சொன்ன. கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன். அவர் கலங்கி நின்னாரோ இல்லையோ எனக்கு தெரியாது, ஆனா ரொம்ப கலங்கி விடுவாங்க. இவ்வளவு ஏங்க, ஒவ்வொரு இந்தியன் தலையிலையும் 3210 ரூபா கடன் இருக்குன்னு சொன்னாங்க. அது கூட போன வருஷம் வாய்க்காடு அங்கங்க வேலை செஞ்சு ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சு வச்சேன்ல. என்ன ஒண்ணு மணி ஆர்டர் ஃபார்ம் இன்னும் திரும்பி வரல. எந்த ஜனாதிபதிக்கு போச்சோ அநேகமா. எக்ஸ்கியூஸ் மீ, கடனை அங்கங்கன்னு பொறுக்கி திருப்பி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். ஓகே தேங்க்யூ. எப்ப பார்த்தாலும் லொடலொடன்னு பேசிக்கிட்டே இருக்கான், வேற வேலை இல்ல அவனுக்கு. எனக்கு நான் போயிட்டே இருக்கேன், 2 பேரும் அங்கேயே நின்று இருக்கீங்க. போத் ஆஃப் யூ நிக்கிறத பார்த்தா 2 பேருக்குமே டிரைவிங் தெரியாதுன்னு நினைக்கிறேன். தெரியாது. எப்படி இன்னொரு பொம்பளை டிரைவர் கிடைக்கிற வரைக்கும் 2 பேரும் இங்கே நிக்கிற அபிப்பிராயமா? வேற என்ன பண்றது? யூ நோ டிரைவிங்? களவும் கற்றுமாறன்னு சொல்லிருக்காங்க. சின்ன வயசுல வீட்டுல அப்பப்ப களவாடிட்டு அப்புறம் மறந்துடுவாங்க. டிரைவிங் மட்டும் இல்லங்க, ஹார்ஸ் ரைடிங்ல இருந்து களப்புடுங்கல இருந்து எல்லா வேலையும் நமக்கு தெரியுங்க. நேத்து பாருங்க ஒரு இடத்துல போய் வேலை கேட்டேன். என்ன வேலை செய்வேன்னு கேட்டாங்க. என்ன வேலையா இருந்தாலும் கரெக்டா செய்வீங்க, நீங்க கோடு போட்டா ரோடு போடுவேன்னு சொன்னேன். அவங்க ஒரு கோடு போட்டு ரோடு போட சொல்லிட்டாங்க. சோ ரோடு போடுறதுல இருந்து டிரைவிங் வரைக்கும் நமக்கு சூப்பரா வருங்க. ஆனா நான் பொம்பளை இல்லைங்க, நான் வரேங்க. ஐயோ என்ன பாதியில விட்டுட்டு போறீங்க? பாதியில விட்டு போனது அவங்க, நான் ஏன் பாதியில விட்டு போனீங்கன்னு கேட்க வந்தேன். அப்பா எனக்கு 4 வார்த்தை பேசுனதுக்கு இப்படி சலிச்சுக்கிறீங்க. வரேங்க. 4 வார்த்தை பேசலானா? மேடம் அசோசியேஷன் மீட்டிங்க்கு டைம் ஆயிடுச்சு. ஒரே ஒரு நாள் அவர் வண்டி ஓட்ட சொல்லாம ஜஸ்ட் ஒன் டே. நான் வேணா அவரை கூப்பிட்டுமா? காசு இங்க இருந்து மெயின் ரோடுக்கு நடந்து போனோம்னா இப்படி 1 hour ஆகும். அங்க ஒரு டாக்ஸி கிடைக்கணும். டாக்ஸில கண்டிப்பா பொம்பளை டிரைவர் இருக்கணும். அதுக்கெல்லாம் கொஞ்ச நாள் ஆகும். ஓகே, இன்னைக்கு ஒரு நாள் அவனை வண்டி ஓட்ட சொல்லு. பட் பேசாம வண்டி ஓட்ட சொல்லு. சரிங்க, பேசலங்க, நீங்க உட்காருங்க. ஆனா நான் பாட்டு பாடுவேங்க. சும்மாங்க வேலை செய்யும் போது கலப்பு தெரியாம இருக்கிற சும்மா அப்படியே பாட்டு பாடுறதா. நீங்க உட்காருங்க. ஓ அங்கிள், ஓ அங்கிள், ஓ அங்கிள் ஆண்டி, ஓ ஆண்டி, ஓ ஆண்டி, ஓ ஆண்டி அங்கிள், ஓ அங்கிள், ஓ அங்கிள், ஓ அங்கிள். ஸ்டாப் இட். புறப்பட்டதுல இருந்து 3 தடவை பாடிட்டேன். இனஃப். ஓகே மேடம், பாடலாம். முதல்ல இந்த வீட்டுக்குள்ள ஒரு ஆம்பளை வந்திருக்காருடி. அவர் ஏற்கனவே வீட்ல வந்து ஃபைட் பண்ணவர் தானே? அது அவரா வந்தது. இப்ப அம்மா எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்காங்க. யா இந்த என்னங்க நீங்க ஆவனா பணத்தை நீட்டுறீங்க? பணத்தை எதிர்பார்த்து எதுவுமே செய்யறது இல்லைங்க. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதேன்றதுதான் நம்மளோட பாலிசி. போதும் போதும் போதும். உன் பேர் என்ன சொன்ன? என் பேர் காசிங்க, சொந்த ஊர் சிவகாசிங்க, படிச்சதெல்லாம் தென்காசிங்க. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் காசி. எஸ் மேடம். உங்க ஹெல்ப்புக்கு ரொம்ப நன்றி. யூ மே கோ நவ. நீங்க போலாம். ஓகே மேடம். மேடம். எஸ். காலையில நீங்க வர வரைக்கும் நல்ல வெயில ரோடு போட்டுட்டு இருந்தேன்னா அப்புறம் கையில இருந்த காசெல்லாம் பொறுக்கி அவங்க கடன் அடைச்சிட்டேன். அதுக்கு என்ன இப்போ? பசிக்குது, கொஞ்சம் சோறு இருந்தா போடுறீங்களா? என்ன இந்த ஆளு எப்ப பார்த்தாலும் சோறு சோறுன்னு அலையறான். சரி சரி, சாப்பாடு போட்டு அனுப்பு. ஓகே வாங்க. இது கூட எங்க ஒரு மாதிரி சிரிக்கிறீங்க? வாங்க. ஓகே. So with permission a male has entered our house. போதும் போதும், போய் புல்ல கட் பண்ணுடி. காசி சார், இன்னைக்கு மட்டன் சிக்கன்ல சாப்பிடுவீங்களா?
இன்னைக்கு என்ன கிழமை? புதன்கிழமை. புதன்கிழமை எறா மட்டும் தான் சாப்பிட மாட்டேன். நோ ப்ரான்ஸ். நீங்க அடிக்கடி ஒரு மாதிரி சிரிக்கிறீங்க, அதெல்லாம் நல்லது இல்ல. ஓ அங்கிள் ஆண்டி, நான் உங்கள் விட்டு பிள்ளையே, எந்த கவலையும் எனக்கு இங்கு இல்லையே. பிரியா. எஸ் மேடம். அவன் ஏன் கார் தொடச்சிட்டு இருக்கான்? ஹெல்ப் பண்ணதுக்கு ஏற்கனவே சாப்பாடு போட்டுச்சுல, அவனை போ சொல்லு. நான் சொன்னேன் மேடம், ஆனா அவரு. இத பாருங்க, ஒண்ணு சாப்பிட்டு வேலை செய்யணும், இல்லனா வேலை செஞ்சதுக்கு சாப்பிடணும். இதுதாங்க என் பாலிசி. நான் சாப்பிட்டேன்ல, அதான் வேலை செஞ்சிட்டு இருக்கேன். அப்படிங்கறாரு மேடம். மேடம், நான் சொல்றேனேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. அவர்கிட்ட நிறைய நல்ல விஷயங்களா இருக்கு மேடம். ரொம்ப சின்சியரா இருக்காரு, புத்திசாலியா இருக்காரு, பலசாலியா இருக்காரு, நன்றி உள்ளவரா இருக்காரு. ஏன் எல்லாத்தையும் விட பணத்து மேல ஆசை இல்லாதவரா இருக்காரு. என்ன இத்தனை கார் போடுற? அது கார் தொடச்சிட்டு இருக்காருல, அதான். சமாளிக்காத, விஷயத்துக்கு வா. மேடம், இன்னைக்கு இந்த ஊர்லயே நீங்க தான் பெரிய பணக்காரங்க. உங்க வளர்ச்சியில பொறாமப்பட்டு உங்களுக்கு நிறைய எதிரிங்க வளர்ந்துட்டாங்க. அன்னைக்கு கூட பாருங்க, எத்தனை பேர் வந்து உங்களை என்னமா மிரட்டினாங்க. உங்க உயிருக்கு ஆபத்து வந்துருமோன்னு பயமா இருக்கு. நம்ம கிட்ட எத்தனை பொம்பளைங்க இருந்தாலும் அவரை மாதிரி ஒரு ஆம்பளை துணை இருந்துச்சுன்னா, உங்களுக்கு செக்யூரிட்டியா, ஒரு பாடி கார்டா, ஒரு போலீஸ் மாதிரி நினைச்சுக்குங்களேன். நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் மேடம் நான் சொல்றேன். ஃபேக்டரி, இண்டஸ்ட்ரின்னு எத்தனையோ பேர் உங்களை நம்பி இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல உங்களை நம்பி உங்க தங்கச்சி இருக்காங்க. நீங்க நல்லா இருந்தா தானே உங்க தங்கச்சி நல்லா இருக்க முடியும். இந்தமா சாவி. ஏமா, உனக்கு கல்யாணம் ஆகலையா? ஐயோ, மேடத்துக்கு தெரிஞ்ச வேலை போயிடும். அதானே பார்த்தேன், எல்லாம் திருட்டு கும்பலையா? என்னங்க ஜெர்க்கெல்லாம் விடுறீங்க? சந்தோஷமான மேட்டரா? ரொம்ப சந்தோஷமான மேட்டர். எங்க மேடம் கிட்ட சொல்லி உங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்துட்டேன். வேலையா? மேடம் கம்பெனில மேனேஜர் வேலையா? இல்ல, செக்யூரிட்டி. மேடம்க்கு நீங்க தான் பாடி கார்டு. எப்போ என் கூட தான் இருக்கணும். எது? ஐ மீன், எப்போ மேடம் கூட நம்ம ரெண்டு பேரும் இருக்கணும்னு சொன்னேன். பெரிய வேலை, அடியால் வேலை தானே. சந்தன கடத்தல் வீரப்பன் கிட்ட போனா கூட தான் இந்த வேலை கிடைக்கும். என்னமோ கலெக்டர் வேலை வாங்கி கொடுத்த மாதிரி துள்ளி குதிச்சிட்டு வரீங்க. ரோடு போட்டுட்டு இருந்தீங்கல்ல, சொல்ல மாட்டீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் இந்த வேலையை வாங்கி கொடுத்திருக்கேன் தெரியுமா? எங்க மேடம் கிட்ட வேலைக்கு சேர்ந்த முதல் ஆம்பளையே நீங்க தான். ஓகே ஓகே, சரி. இப்போ நான் எங்க தங்கணும்? எங்கெல்லாம் நீங்க தங்க முடியாது. இங்க வெறும் லேடிஸ்க்கு மட்டும் தான் குவார்டர்ஸ் இருக்கு. நீங்க வெளியில எங்கயாவது தங்கிக்கீங்க, நாங்க வாடகை கொடுத்துடுறோம். ஓகே, தேங்க்ஸ். ஓகே. அம்மா, நீங்க அடிக்கடி என்ன பார்த்து அனாவசியமா சிரிக்கிறீங்க. நீங்க அனாவசியமா பேசும்போது நாங்க பொறுத்துக்கலையா? அந்த மாதிரி இதையும் பொறுத்துக்குங்க. ஓகே. மெதுவா வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நினைச்சதை சாதிச்சிடலாம். ஓகே, பை. ஐஸ்வர்யா, ஐஷு, ஐஷு, ப்ளீஸ், தர முடியாது. எக்ஸ்கியூஸ் மீ. I'm not giving it. No. நீங்க பண்ற தப்புக்கு ஐடி டிபார்ட்மென்ட்க்கு நான் பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஐஸ்வர்யா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். எங்கடி நல்லா இருக்க? எப்படி அழைச்சு போட்ட பாரு. நீ மட்டும் என்னவா? ஏய், நான் அழைச்சு போயிருக்கேனா? போய் தானே. ஆமா. சும்மா